உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து சிங்கிங்ல தானே ஃபர்ஸ்ட் இருந்தது? சின்ன வயசில் ம். ஒரு 6 வயசில் ஒரு பாட்டு பாடினேன். ம். அதுலேருந்து எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை வந்து ம். பாடகனாக கொண்டு வரணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஓகே. சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி முத்துச்சரங்களை போல், முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி, சித்திரம் பேசுதடி. இந்த பாட்டு 6 வயசில் பாடினேன். அந்த 6 வயசுலேருந்து எங்கள் குடும்பமே நல்லா இருந்தது. எங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு டிஎம் சௌந்தரராஜன் ஐயா, டிஜி லிங்கப்பா ஐயா, கூமா பாலசுப்ரமணிய ஐயா, சிவாஜி கணேசன் ஐயா, அவங்க எல்லாருமே மறைமுகமாக உதவி செஞ்சாங்க. ஸ்டேஜில் 6 வயசில் நான் சின்ன வயசில் வீட்டில் பாடிட்டேன். முழு சாங்கையும் பாடிட்டேன். அந்த பாட்டு மேலே எனக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு. அந்த பாட்டு வந்து எங்கள் குடும்பத்துக்கு சோறு போட்ட ஒரு பாட்டு. அதுக்கு முக்கியமான கருவியாக நான் சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கேன் எங்கள் குடும்பத்துக்கு. நிறைய இந்த பாட்டு வந்து நிறைய தடவை எங்களுக்கு சோறு போட்டு சொன்னீங்களா சார்? அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா ஏன்னா எங்கள் அப்பாவுக்கே ஒரு நம்பிக்கை வந்தது, இந்த இவனை வச்சு நம்ம குடும்பத்தை கொஞ்சம். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சரித்திரம்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஆரம்ப கருவியாக இருந்தது எஸ்.என். சுரேந்தர்.